ஈரோடு அருகே இரட்டை கொலை செய்யப்பட்ட தம்பதியின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். உடலை வாங்க உறவினர்கள் என்னென்ன காரணம் தெரிவிக்கிறார்கள்? அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? நிச்சயமாக வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்தை பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி பாக்கியம்மாள். இந்த இரண்டு தம்பதியினரும் வயது முதிர்வு காரணமாக தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு அதே அந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் தங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்று துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் இருவரும் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்டனர். இதை தொடர்ந்து சிவகிரி போலீசார் மற்றும் கோவை சரக ஐஜி செந்தில்குமார், ஈரோடு எஸ்பி சுஜாதா ஆகியோர் விசாரணை நடத்தியதில் இந்த இரட்டை கொலையுடன் 15,000 தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து குற்றவாளிகள் பிடிப்பதற்காக 8 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன. இதற்கிடையே இறந்த இருவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது அரை மணி நேரத்துக்கு முன்பாக பிரேத பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் உறவினரிடம் காவல்துறையினர் உடலை ஒப்படைக்க முயன்ற போது உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக சிவகிரி அதாவது முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதால் அந்த தொகுதியின் எம்எல்ஏ சி.கே. சரஸ்வதி மற்றும் பாஜகவினர் மற்றும் உறவினர்கள் போலீசாரிடம் உடலை வாங்க மறுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறை சார்பில் ஏடிஎஸ்பி விவேகானந்தன் மற்றும் பெருந்துறை டிஎஸ்பி கோகுலேசன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சிகள் நடவடிக்கை குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்க மறுத்து எம்எல்ஏ முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால், அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்த பகுதி பார்த்தோம்னா அருகே உள்ள சிவகிரி சொந்த ஊர் சேர்ந்தவர் தற்போது கோவை சரக டிஐஜியா இருக்கக்கூடிய செந்தில்குமார், அவரது ஊருக்கு அருகிலே இது போன்ற இரட்டை கொலை சம்பவம் நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டமானது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும், இதற்கு காரணம் முக்கிய பகுதியில் கிராமப்புற பகுதியில் மதுக்கடை வெளியே சட்டவிரோதமாக மது அருந்த நபர்கள் மீது காவல்துறையினர் அவ்வப்போது உரிய நடவடிக்கை எடுக்காதனால் இது போன்ற குற்ற சம்பவம் மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதால் இந்த சம்பவத்தில் விரைந்து குற்றவாளியை பிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.